தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை 128 சங்கீதம் ஆரோகண சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எவன் நடக்கிறானோ அவன்தான் பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வாதம். தேவனுடைய வழிகளில் நம்ம நடக்கணும். ஃபஸ்ட்டு தேவனுக்கு பயப்படணும். பயம்னா பிசாசுக்கு பயம், அப்புறம் ஒரு ரவுடிக்கு பார்த்தா பயம், அந்த பயத்தை இங்கே குறிப்பிடப்படலை. கர்த்தருக்கு பயந்துன்னா நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம பயப்படுவோம். ஏன்னா அவங்க தான் நம்மளை பெற்றெடுத்தாங்க. அவங்க மேலே ஒரு அன்பு நமக்கு இருக்குது. அந்த அன்பு கலந்த ஒரு பயம். அது மாதிரி தான் தேவனும் நம்ம படைத்திருக்காரு. அவருக்கு மரியாதைனால நம்ம கொடுக்குற பயம். ஏன்னா அவர் தான் நம்மளை படைத்திருக்காரு. அவர் பரிசுத்தமான தேவன். அந்த பரிசுத்தத்துக்கே நம்ம பயந்து அவர் வழிகளில் நம்ம பரிசுத்தமாக நடக்கும்போது நாம் பாக்கியவான்கள், ஆசீர்வாதமாக இருப்போம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கும்போது நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடுவோம். நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆசீர்வாதமும் நன்மை தான் இருக்கும். அதில் தீமை இருக்காது. நன்மைனா நலமான காரியங்கள், தீமை இருக்காது. கர்த்தர் இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, இந்த நாளிலும் கூட எசப்பா எங்களோடு நீ இடைப்பட்ட இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். ஆனாலும் கூட சுவாமி இதை மறுபடியும் நாங்கள் தியானிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கின்ற வசனத்தின்படியே ராஜா, நாங்கள் உமக்கு வாழ்நாளெல்லாம் பயந்து உம்முடைய வழிகளில் நடந்து உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க உம்முடைய காரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் உம்முடைய காரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவனுக்கு பயந்து ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, உம்முடைய வழிகளில் நடக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் அநேக காரியங்களை சில நேரங்களில் நாங்கள் தவறிகள் செய்து அப்பா உண்மை துக்கப்படுத்திடுறோம் கர்த்தாவே. அந்த காரியத்திலேருந்து எல்லா இசப்பா எங்களை மன்னித்தருளும். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரு சுவாமி. எங்கள் குறை குற்றங்களை மன்னிங்க கர்த்தாவே. எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. அது பொத்தலான பைக்குள்ளே போகாதபடிக்கு ஆண்டவரே அந்த எங்களுக்கு ஆசீர்வாதமான அப்பா வருமானமாய் அந்த பிரியாசமாக எங்களுக்கு இருக்க கிருபை தாங்க சுவாமி. ஏழை ஜனங்களை ரச்சிங்க. அனாத பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், தாய் தகப்பன் இழந்த பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளும் இந்த நாளில் சந்திப்பீராக. அப்பா, என்னென்ன பாரத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிறவங்களும் கர்த்தர் அறிந்து அவங்களுடைய தேவைகளை எல்லாமே சந்தித்து உடைய ஆசீர்வாதத்தினால நீங்கள் அப்பா ஆண்டவரே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.